நான் இப்போ தான் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா எனக்கு சென்ட் பண்ணி விட்டுருந்தான். நானும் இது என்னடா ஒரே வயலண்ட்டாக இருக்குது, இது ஏதாச்சும் சண்டை வீடியோவா அப்படிங்கிறத நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப நேரம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சு இது ஒரு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ கரண்ட்டாக நடக்கல தமிழ் பாஸ் அதோட வீடியோ. அதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி இருக்கானுங்க. அதில் எப்படி சொல்கிறது, அதில் அந்த தாங்குற வார்த்தை பார்த்திங்கன்னா எல்லாம் காமனை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சண்டை பார்த்திங்கன்னா வயலண்ட்டாக ரொம்ப. அவங்க 2 பேரும், அவங்க பேர் எனக்கு ஒழுங்காக தெரியல. நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீசன் செகண்ட் சீசன் மட்டும் தான் பார்த்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்கொயரியா அப்படி இப்படிங்கிற வயலண்ட்டாக பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்படி சொல்கிறது, குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அதை கற்றுக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி வார்த்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வயலண்ட்டாக அதில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு அப்போ தான் தோணுச்சு, இந்த மாதிரி பிக் பாஸை இப்போ எல்லாம் கரண்ட்டாக பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிறத. நானும் பார்த்தீங்கன்னா சீசன் 1 சீசன் 2 சீசன் 3 முடியும் நான் பிக் பாஸ் பார்த்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வயலண்ட்டாக அப்படிங்கலாம் இருக்காது. எனக்கு அப்போ தான் தோணுச்சு, இந்த மாதிரி தமிழ் படத்தில் அந்த மாதிரி ஏதாச்சும் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, இது வரைக்கும் படத்திலே காமனாக சொல்கிறேன், இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதுக்காக கிளம்பி வந்திருப்பாங்க, கரெக்டுங்களா? ஆனால் பிக் பாஸில் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இதெல்லாம். அப்போ எனக்கு தோணுச்சு, இந்த மாதிரி பிக் பாஸ் தான் இப்போ எல்லாம் கரெக்டாக பார்த்துட்ருக்காங்க. இது பார்க்குறதுக்கு பெசம் வேறு ஏதாச்சும் நம்ம எப்படி சொல்கிறது, வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேட்டிவாக ஏதாச்சும் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துட்டு போகலாம். எனக்கு அது இந்த வீடியோ பார்த்தோன்னே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. எனக்கு அது பார்த்தோன்னே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, அப்படி இன்கேஸ் நீங்கள் யாராச்சும் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக குழந்தைங்கள வச்சுட்டு பார்க்காதீங்க. ஏன்னா அந்த வீடியோ பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு எஃபர்ட் இருந்துச்சு. உங்களுக்கு இப்போ யாராச்சும் நீங்கள் இந்த கரண்ட்டாக இந்த பிக் பாஸை ஃபாலோ பண்ணிகிட்ருப்பீங்களா, அவங்க இது என்ன மாதிரி இது அப்படிங்கிற இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு தாட் இருக்கும்ல, அந்த தாட்டை பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லிட்டு போங்க. நம்ம கரண்ட் அஃபேர் மட்டும் நம்மளை சுற்றி நடக்கிற விஷயம் மட்டும் பேசாமல் இந்த மாதிரி சோசியல் இப்போ எப்படி சொல்கிறது, இந்த சமுதாயத்துக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு டிவி நிகழ்ச்சி மூலயமா என்னென்ன விபரீதங்கள் வரும் அப்படிங்கிற இதுவும் பார்த்திங்கன்னா எடுத்து நம்ம பேசுவோம். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.